இப்பதான் தெரியுதுங்க சொல்லுது. அவர் மீன்ஸ் அது மற்றும் உஸ்மேனா அதுல எதுல நம்மளுடைய அந்த கடல்ல வந்துட்டு நிரா மீன்ஸ் மோர் நிறைய ஜாஸ்தியான நமக் பராஹை நமக்னா சால்ட் உப்பு வந்துட்டு அதுல நிறைஞ்சிருக்கு. பரானா ஃபில்னு அர்த்தம், நிறைஞ்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பகல் சமுத்திரக்கா காராப்பன் முஜே பில்குல் நஹி பாயா. பகலே மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர். பகலே மீன்ஸ் முதல்ல எல்லாம் வந்து சமுத்திரக்கா அதாவது சமுத்திரம் மீன்ஸ் ஓஷன், அந்த ஓஷனுடைய காராப்பன் மீன்ஸ் அந்த உப்பு தன்மை சலைனிட்டின்னு சொல்லுவோம், அந்த உப்பு தன்மை வந்து முஜேனா எனக்கு பில்குல் நஹி பாயா. பில்குல் முற்றிலுமா ஃபுல்லாவே டோட்டலாவே நஹி பாயா மீன்ஸ் ஒத்துக்கிறது. நஹி பாயானா எனக்கு அது சேரவே இல்ல. ஜி மச்லா மச்லானே லகே. ஜி மீன்ஸ் அந்த லைஃப் எப்படி இருக்கு, மச்லானே லகே ரொம்பவே மோசமா இருக்கு. பர் தீரே தீரே சப் சகன் ஹோ சலா. பர் மீன்ஸ் பட் ஆனா, தீரே மீன்ஸ் மெதுவா சப் மீன்ஸ் ஆல் எல்லாமே, சகன் ஹோ சலா சகன் மீன்ஸ் கரெக்ட் ஆயிடுறது, சகிச்சுக்கிற அளவுக்கு வருது. சகன் ஹோ சலா மீன்ஸ் எல்லாமே டாலரேட்டபிளா வந்துருது. நெக்ஸ்ட், एक दिन मेरे जी में आया कि मैं समुद्र के ऊपर तो बहुत घूम चुके हूँ. एक दिन மீன்ஸ் டே ஒரு நாள் வந்துட்டு, மேரே மீன்ஸ் என்னுடைய ஜி மீன்ஸ் அதாவது அறிவு நம்மளுடைய மைண்ட்ல வந்துட்டு ஆயானா வருது. அதோட மைண்ட்ல ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா மைனா நானு சமுத்திரக்கே சமுத்திரம் மீன்ஸ் ஓஷன், அந்த ஓஷனுடைய ஊப்பர்னா மேல, அந்த கடலோட மேல மட்டும் பகுத் கூம் சுக்கே பகுத் ரொம்பவே கூம்னா அலைகிறது, கூம் சுக்கேனா அலைஞ்சிட்டு இருக்குது, அடைஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுது. கடலோட மேல் பகுதி எல்லாத்தையுமே சுத்தி பார்த்து முடிச்சுட்டேன். பீத்தர் மீன்ஸ் இன்சைட் உள்ள. நெக்ஸ்ட், சல்கர் பீத்தர் மீன்ஸ் இன்சைட், சல்கர்னா போய் உள்ள போய், பி மீன்ஸ் ஆல்சோ உள்ள போய் கூட. தேக்னா தேக்னா பாக்குறது, தேக்னா சாஹியே மீன்ஸ் வாண்ட், கண்டிப்பா உள்ள போய் கூட நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. கியா மீன்ஸ் வாட், அப்ப உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்கணும்னு அதுக்கு தோணுது. இஸ் காரிய கே லியே மைனே கஹரே ஜானா பிராரம்ப கர் தியா. இஸ் காரியனா ஒர்க், இந்த வேலைக்கு வேண்டி, கேலியே அதனால அந்த வேலைக்காக, மைனே நானு, கஹரேனா டீப்னு அர்த்தம் ஆழமா, கஹரே ஜானா அதாவது டீப்பா போறது, பிராரம் கர்தியா பிராரம் ஸ்டார்ட் பண்றது, பிராரம் கர்தியா அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுது, இன்னும் உள்ள இன்டெப்தா போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. மார்க்குமே மைனே விசித்திர ஜீவ் தேக்கே. மார்க்குனா வழின்னு அர்த்தம். மார்க்குமே அதாவது வழியில, மைனே நானு, விசித்திர அதாவது விசித்திர மீன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா, ரொம்பவே வினோதமா இருக்கக்கூடிய, விசித்திர ஜீவ்னா உயிர்கள், அதாவது ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்தையுமே தேக்கேனா பாக்குதான், அந்த மலைத்துளி அந்த பனித்துளி வந்துட்டு பாக்குது. மைனே அத்தியந்த தீரே ரேங்னே வாலே கேங்கே जालीदार मछलियां कई मन बारी कछुए और हाथों वाली मछलियां देखी. மைனேனா நானு, அத்தியந்த மீன்ஸ் ரொம்பவே, அட்மோஸ்ட் ரொம்ப, தீரே ரொம்ப மெதுவா, ரேங்னே மீன்ஸ் ஊர்ந்து போறது, ரேங்னே வாலேன்னு ஊர்ந்து போகக்கூடிய, கேங்கே மீன்ஸ் நத்தை ஸ்னெயில், அந்த நத்தையும் பாக்குறாங்க. ஜாலிதார் மீன்ஸ் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய, மச்சலியாங் மீன்ஸ் மீன்கள், அந்த நிறைய ஃபிஷஸும் பாக்குறாங்க. கை மீன்ஸ் மெனி, மீன்ஸ் மெனி நிறைய ஜாஸ்தியா, கை மீன்ஸ் நிறைய. மண் மனசுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கக்கூடிய, கச்சுவேனா டாட்டாய்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த ஆமைகளையும் பாக்குறாங்க. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். ஹாத்தோ வாலி மச்சலியாங், ஹாத்தோ மீன்ஸ் கைகள்னு அர்த்தம், ஹாத்னா கை, ஹாத்தோ வாலினா கைகளை உடைய, மச்சலியாங் மீன்ஸ் பிஷஸ், அந்த சில மீன்களுக்கு எப்படி இருக்கு, கையோட இருக்கு. தேக்கிதான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுது. एक मछली ऐसी देखी जो मनुष्य से कई गुना लंबी थी. ஏக் மச்சலி, ஏக்னா ஒரு, மச்சலினா ஒரு ஃபிஷ் வந்துட்டு, ஐசி மீன்ஸ் லைக் தட், ஒரு யார மாதிரி, தேக்கினா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஜோ மீன்ஸ் விச், அது மனுஷங்களை விட, மீன்ஸ் ஃப்ரம் மனுஷங்களை விட, கை மீன்ஸ் மெனி, குன் மீன்ஸ் மடங்கு, பல மடங்கு, லம்பி மீன்ஸ் லாங் ரொம்ப பெருசா நீட்டமா இருக்கான். அது அந்த இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, மனுஷங்களோட பல மடங்கு பெருசா இருக்கு. உஸ்கே ஆட் ஹாத் தே, உஸ்கேனா அதுக்கு, ஆட்னா நம்பர் 8, ஹாத்னா கை, அதாவது 8 கைகள் அதுக்கு இருக்குது. வக் இன் ஹாத்தோ சே அப்னே ஷிகர் கோ ஜக்கர் லேத்தே தே. வக்னா அது,
இன் மீன்ஸ் அந்த அப்படின்னு அர்த்தம். ஹாத்தோ மீன்ஸ் கைகளை, அந்த அத்தனை கைகளை வச்சுட்டு அப்படின்னா தன்னுடைய ஷிகார் மீன்ஸ் பிரே, அதோடைய இந்த இரையை வந்துட்டு ஜக்கட் லேத்தே தே. ஜக்கட் மீன்ஸ் கேட்ச் பிடிக்கிறது, அதாவது பிடிக்கிறது. கிராபிங் சொல்லுவோம் இல்லையா, ஜக்கட் லேத்தே அப்படின்னா அது தன்னுடைய இரையை வந்து பிடிச்சுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட், மை और गहराई की खोज में किनारों से दूर गई तो मैंने एक ऐसी वस्तु देखी कि मैं चौंक पड़ी. மைனா நான், அதாவது அந்த மலைத்துளி வந்துட்டு கி அவுர் கஹராயி மீன்ஸ் டீப் கஹராயி, அவுர் கஹராயினா இன்னும் டீப்பா, இன்னும் ஜாஸ்தியான ஆழத்துக்கு. கோஜ்னா தேடலோட, கினாரோ மீன்ஸ் அந்த கடற்கரை ஓரமா இருக்கிறது கினாரோன்னு சொல்லுவோம். அந்த ஓரத்துல இருந்து தூர்னா தூரமா போகுது, அந்த ஓரத்தை விட்டு தூரமா போகுது. தோ மைனே நானு, ஏக்னா ஒரு ஐசி லைக் தட், எதை மாதிரியோ ஒரு வித்தியாசமான வஸ்துனா பொருள், ஒரு வினோதமான ஒரு பொருளை தேக்கினா பாக்குது. கி மை சவுங்கு படி, மைனா நான், அதை பார்த்த உடனே சவுங்கு படி, சவுங்கு மீன்ஸ் ஷாக் ஆயிடுது, அப்படியே ஸ்டபனா நின்றுறது. சவுங்கு படினா ஷாக் ஆகி நின்னுறது. அபு தக் சமுத்திரமே அந்தேராத்தா. அபு மீன்ஸ் அது வரைக்கும், அபு மீன்ஸ் நான் இப்ப வரைக்கும் சமுத்திரமே, அதாவது அந்த ஓஷன், அந்த கடல்ல வந்து அந்தேராத்தா, அந்தேரா மீன்ஸ் இருட்டுன்னு அர்த்தம். இப்ப வரைக்கும் அந்த கடல்ல என்னதான் இருக்கு, இருட்டாதான் இருக்கு. सूर्य के प्रकाश कुछ ही भीतर तक पहुंच पाता था और बल लहाकर देखने के कारण मेरे नेत्र दुखने लगी थे. சூரியகா பிரகாஷ், சூரியனுடைய பிரகாஷ்னா ஒளின்னு அர்த்தம். சூரியனோட ஒளி குச்சினா கொஞ்சம், குச்சியில கொஞ்சம் கூட, பீத்தர்னா இன்சைடு உள்ள வந்து, பீத்தர் தக் அதாவது உள்ள வரைக்கும், பகுஞ்ச் பார்த்தாத்தா, பகுஞ்ச் மீன்ஸ் ரீச் ஆகுறது, வந்து சேர்றது. கொஞ்சோண்டிதான் வந்து அந்த சூரியனோட ஒளி வந்து உள்ள வந்து சேருது. அவர்னா அண்டு, மற்றும் பல் லகாக்கர் தேக்னேக்கே காரன், பல்னா ரொம்ப பலம் கொடுத்து, அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி, பல் லகாக்காம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி, தேக்னே பாக்குற காரணத்தினால, காரன் மீன்ஸ் ரீசன், அந்த காரணத்தினால மேரேனா என்னுடைய, நேத்திர ஐஸ் தன்னோட, அதோடைய அந்த கண்கள் வந்துட்டு துக்னே லகேத்தே, துக்னேனா ரொம்பவே சேட் ஆகுது, அது ரொம்பவே கஷ்டப்படுது, ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணுது, ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்குறதுனால அதோட கண்ணு வலிக்க ஆரம்பிக்குது. மை सोच रही थी कि यहाँ पर जीवों को कैसे दिखाई पड़ता होगा कि सामने ऐसा जीव दिखाई पड़ा मानो कोई लालटेन लिए घूम रहा हो. मैं सोच रही थी कि यहाँ पर, மைனா நானு, சோச்னா யோசிச்சுட்டு இருக்கான். அது என்ன யோசிக்குது அப்படின்னா, யஹா மீன்ஸ் இந்த இங்கெல்லாம் வந்துட்டு, ஜீவோ மீன்ஸ் லைஃப்ஸ், அந்த உயிர்கள் வந்துட்டு, கைசனா எப்படி, திக்காயி படுத்தா ஹோகா, திக்காயி மீன்ஸ் பார்க்க முடியுது, திக்காயி படுத்தா ஹோகா மீன்ஸ் அதுங்களால எப்படி இங்க வந்து இருட்டுல வந்து பார்க்க முடியுது அப்படின்னு அது யோசிச்சுட்டு இருக்க டைம்ல, சாம்னே ஐசே ஜீவ் திக்காயி படா, சாம்னே இன் ஃப்ரண்ட் ஆஃப், முன்னாடி, அதுக்கு முன்னாடி, ஐசா லைக் தட், இதே மாதிரியான ஒரு மாதிரியான ஜீவ்னா உயிர், ஒரு வகையான ஒரு உயிர்னா வந்து திக்காயினா பார்க்க முடியுதான். என்ன அப்படின்னா, மானோன்னு அது எப்படி இருக்கு அப்படின்னா, கோயி லாண்டன்லயே கூம் ரஹா ஹோ. கோயி மீன்ஸ் ஏதோ ஒரு, லாண்டன் மீன்ஸ் ஒரு விளக்கு, லாண்டன் சொல்லுவோம் இல்லையா, அது விளக்கு மாதிரி, கூம் ரஹா ஹோ, கூம்னா அலையிறது, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு, ஒரு விளக்கு மாதிரி அது அலைஞ்சிட்டு இருக்கு. ஏக் அத்தியந்த சுந்தர் மச்சிலி தீ. யக்னா அது, ஏக்குனா ஒரு, அத்தியந்த சுந்தர்னா பியூட்டிஃபுல்னு அர்த்தம். அத்தியந்த சுந்தர் அதி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான மச்சலினா ஒரு ஃபிஷ் அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப அழகான ஒரு ஃபிஷ்ஷா அது இருக்கு. इसके शरीर से एक प्रकाश की चमक निकली थी. इसकेना அதோடைய ஷரீர் மீன்ஸ் பாடி, அதோட உடம்புல இருந்து, ஏக் பிரகார் கி, ஏக்னா ஒரு, பிரகார்னா வகையான ஒரு டைப்பான, கி சமக்னா ஒரு ஷைனிங்னஸ், ஒரு ஒளி வந்துட்டு, நிக்கலினா வெளியில வருது, அதாவது அதோட உடம்புல இருந்து ஒரு வகையான ஒளி வந்து உமிழுது. ஜோ இசே மார்க் திக்காத்தி தீ, ஜோனா அதுதான், அந்த ஒளிதான் வந்து, இசைனா அதுக்கு, மார்க்னா வழிய வந்துட்டு, திக்லாத்தி தீ, திக்லாத்தினா காட்டுறது, அதாவது அந்த ஒளிதான் அதுக்கு மார்க்கத்தை, அதாவது வழியை காட்டுது. इसका प्रकाश देखकर कितनी छोटी अनजान मछलियां इसके पास आ जाती थी. இஸ்கானா அதோடைய, பிரகாஷ்னா ஒளி, அந்த ஒளிய வந்துட்டு தேக்கர் பார்த்த உடனே, கித்தினி ஹவு மெனி நிறைய, சோட்டி ஸ்மால் சின்னதான, அஞ்சான் மீன்ஸ் அன்னோன், தெரியாத, அதாவது ஸ்ட்ரேஞ்ச், அந்நியமா இருக்கக்கூடிய, மச்சலியானா ஃபிஷஸ், நிறைய ஃபிஷஸ் வந்துட்டு
இஸ்கே பாஸ்னா அதுக்கு பக்கத்துல ஆ ஜாதி தி. ஆ மீன்ஸ் கம்னு அர்த்தம். ஆ ஜாதி தீனா வரவுக்கு ஆரம்பிக்குது. और மீன்ஸ் அண்ட் மற்றும். यग जब भूखी होती थी तो पेट भर उसका भोजन करती थी. यग जब जब மீன்ஸ் when எப்பெல்லாம் அதுக்கு பூக் ஹோத்தி தி. பூக்னா பசின்னு அர்த்தம். பூக் ஹோத்தி தி அதுக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ தோ பேட் பர் உன்கா பேட்னா வயிறு, பர்னா முழு ஃபுல்னு அர்த்தம். வயிறு முழுக்க உன்கானா அதுங்க அந்த சின்ன சின்ன ஃபிஷஸ் எல்லாத்தையுமே போஜன் கர்த்தி தி. போஜன்னா சாப்பாடு. போஜன் கர்த்தி தீனா அதுவே சாப்பிட்டுக்குதான். அது பக்கத்துல வர ஃபிஷஸ் எல்லாத்தையும் அதுக்கு பசிச்சுதான் என்ன பண்ணிக்குது, அது ரொம்பவே சாப்பிட்டுக்குது. விசித்திர மீன்ஸ் சேஞ்ச், ரொம்பவே விசித்திரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விசித்திர மீன்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. அதாவது அந்த அந்த மலைத்துளி வந்துட்டு அது சொல்லுது இல்லையா, அதை கேட்டுட்டு நம்மளோட எழுத்தாளர் என்ன சொல்றாரு, விசித்திரா அதாவது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஜப் மை और नीचे समुद्र की गहरी तह में पहुंची तो देखा कि वहां भी जंगल है. ஜப் மீன்ஸ் வென் எப்ப வந்துட்டு மைனா நானு, அவுர் நீச்சேனா கீழேன்னு அர்த்தம். அவுர் நீச்சே அப்படின்னா இன்னும் கீழே அப்படின்னு அர்த்தம். இன்னும் கீழே சமுத்திரக்கி கஹரி தகு. சமுத்திரம்னா அந்த ஓஷனுடைய கஹரினா ஆழம். கஹரி தகு மீன்ஸ் ஆழத்தோட அந்த இது வரைக்கும். பகுஞ்சி மீன்ஸ் ரீச் போய் சேர்ந்தனும். தோ தேக்கானா பார்த்தாங்களா, என்ன பார்த்துச்சு. கி வஹாங் மீன்ஸ் தேர் அந்த இடத்துல. பி மீன்ஸ் ஆல்சோ அங்கேயும் கூட. ஜங்கல் மீன்ஸ் ஃபாரஸ்ட் அதாவது காடுன்னு அர்த்தம். ஜங்கல் ஹைனா ஒரு காடு இருந்தது பார்த்தது. छोटे तिंगने मोटे पत्ते वाले पेड़ बहुतायत से उगे हुए हैं. छोटे மீன்ஸ் ஸ்மால், திங்கனே மீன்ஸ் புஷஸ் அதாவது சின்ன சின்ன கிளைகளை உள்ள ஒரு பிளான்ஸ். மோட்டே பத்தே வாலே பேடு. மோட்டே மீன்ஸ் ரொம்ப திக்கா. மோட்டே பத்தே மீன்ஸ் லீவ்ஸ் அதாவது திக்கா லீவ்ஸ் இருக்கக்கூடிய பேடு தான் மரம்னு அர்த்தம். பகுத்தாய மீன்ஸ் ரொம்ப அதிகமா, அதாவது அபண்டன்ஸ் ரொம்ப மிகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதிகமா. உகே மீன்ஸ் வளர்றது அதாவது growth, அது நிறைய வளர்ந்து இருந்தது அங்க. வஹா பர் பஹாடியானை காட்டியாகை. வஹா மீன்ஸ் தேர் அந்த இடத்துல கூட. பஹாடியா மீன்ஸ் அதாவது மலைகள் அர்த்தம். அதாவது மலைகள் நிறைய இருந்துச்சு. காட்டியா மீன்ஸ் வேலிகளும் நிறைய இருந்தது. इन पहाड़ियों की गुफाओं में नाना प्रकार के जीव रहते हैं. इन மீன்ஸ் அந்த பஹாடியும் மீன்ஸ் அந்த மவுண்டெயின், அந்த மலைகள் இருக்கக்கூடிய குஃபா மீன்ஸ் குகைகள் அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய கேவ்ஸ் குகைகள்ல நானா பிரகார் மோஸ்ட் டைப் ஆஃப் வெரைட்டின்னு அர்த்தம். நிறைய டைப் ஆஃப் நிறைய வகையான ஜீவ் ரக்தே ஹை. ஜீவ்னா ஜீவன்கள் அர்த்தம், அதாவது உயிர்கள் நிறைய அங்க இருக்க. அந்த உயிரினங்கள் வந்துட்டு ரகத்தேனா வாழ்றதுன்னு அர்த்தம். அந்த குகையில் நிறைய வகையான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருந்தது. ஜோ நிப்பட் அந்தே தத்தா மகா ஆலசி ஹை. ஜோ மீன்ஸ் விச், அது எப்படியா. நிப்பட் மீன்ஸ் முற்றிலுமா, கம்ப்ளீட்டா. அந்தே மீன்ஸ் பிளைண்ட், முற்றிலுமா அது அதாவது பிளைண்டா இருக்குது. தத்தானா அதோட சேர்த்து. மகா ஆலசி ஹை. மகா மீன்ஸ் ரொம்பவே. ஆலசி மீன்ஸ் சோம்பேறின்னு அர்த்தம். ரொம்பவே லேசியா இருக்கு, அதாவது அது எந்த இதையும் தேடி போறதே கிடையாது. அது இருக்கிற இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆலசியா இருக்குது, லேசியா இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. नेक्स्ट है यज्ञ सब देखने में मुझे कई वर्ष लगे. यज्ञ மீன்ஸ் அந்த சப் மீன்ஸ் ஆல் அந்த எல்லாத்தையுமே. தேக்னேனா பாக்குறது, அதை பாக்குறதுக்குள்ள. முஜேனா எனக்கு. கை மீன்ஸ் மெனி நிறைய. வருஷனா வருடங்கள்னு அர்த்தம். நிறைய வருஷம் ஆகிருச்சு. லகே மீன்ஸ் இட் டேக்ஸ், அது என்னாச்சு ரொம்ப நிறைய வருஷம் ஆகிருச்சு இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. ஜி மே ஆயா கி ஊப்பர் லவுட் சலே. ஜி மீன்ஸ் மைண்ட், அது மைண்ட்ல வந்துட்டு ஆயானா வருதான் ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா ஊப்பர் லவுட் சலே. ஊப்பர்னா மேலேன்னு அர்த்தம். லவுட் சலே லவுட் மீன்ஸ் ரிட்டர்ன், அதாவது திரும்ப மேல ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தோணுது. பரந்து பிரயத்ன கர்னே பர் ஜான் படா கி யக் அசம்பவ் ஹை. பரந்து மீன்ஸ் பட் ஆனா. பிரயத்ன மீன்ஸ் ட்ரை பண்றது. பிரயத்ன கர்னே அப்படின்னா ட்ரை பண்ணதுக்கு பிறகுதான். பர் மீன்ஸ் அதுக்கப்புறம் தான். ஜான்னா தெரியறது. ஜான் படா மீன்ஸ் தெரிய வருது. என்ன தெரிய வருது, யக் அசம்பவ் ஹை. யக்னா அது. அசம்பவ் மீன்ஸ் இம்பாசிபிள், அதாவது முடியாதது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் புரியுது. திரும்ப மேல போறதுக்கு முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்குது. मेरे ऊपर पानी की कोई 3 मील मोटी तख्ती. मेरे ऊपर, मेरे मीन्स எனக்கு. ஊப்பர்னா மேல, எனக்கு மேல. பானினா வாட்டர்னால ஆன. கோயி 3 मील மோட்டி. கோயி மீன்ஸ் எனி ஏதோ ஒரு. 3 मील மீன்ஸ் 3.
அட்லீஸ்ட் 3 மில் மீன்ஸ் மைல் அர்த்தம். அதுல அட்லீஸ்ட் 3 மைலுக்கான மோட்டின்னு தடிமன் அர்த்தம். 3 மைல் திக்னஸ் உள்ள தகு மீன்ஸ் லேயர் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்குது. மை பூமி மே குஸ்கர் ஜான் பச்சானே கி சேஷ்டா கர்னே லகி. மைனா நானு, பூமினா எர்த்துன்னு அர்த்தம். பூமியில குஸ்கர்னா நுழையிறது, அதுக்குள்ள புகுந்து ஜான் பச்சானே, ஜான்னா உயிர், பச்சானேனா காப்பாத்த, தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கான சேஷ்டா கர்னே லகி. சேஷ்டா மீன்ஸ் முயற்சி பண்றது, ட்ரை பண்றது. சேஷ்டா கர்னே லகி அது ட்ரை பண்ண ஆரம்பிக்குது. யக் மேரேலியே கோயி நயி பாத் நதி. யக்னா அது, மேரேலியே எனக்காக, எனக்கு வந்துட்டு கோயி மீன்ஸ் எந்த விதமான நயி பாத் நதி. நயினா புதுசு, பாத்னா விஷயம், அதாவது புது விஷயம்னு அர்த்தம். நான் வந்திருக்கு இல்லையா, சோ நெகட்டிவ் வேர்டு. நயி பாத் ந அப்படின்னா எனக்கு அது ஒரு புதிய விஷயமா கிடையாது. கரோடோ ஜல்கன் இசி பாந்தி अपनी जान बचाती है और समुद्र का जल नीचे दंसता जाता है. கரோடோ மீன்ஸ் கரோடு டைப்ஸ், அதாவது கோடி கணக்கான ஜல் மீன்ஸ் வாட்டர், கண்ணா பார்ட்டிகல்ஸ், அதாவது வாட்டர் பார்ட்டிகல்ஸ். அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இசி பாந்தி, இசிமா இந்த மாதிரியான, பாந்தி மீன்ஸ் லைக், இதே மாதிரிதான் அப்படியே தன்னுடைய ஜான் பச்சாத்தி, ஜான உயிரை வந்துட்டு பச்சாத்தே காப்பாத்திட்டு இருக்குது அப்படிங்கறது சொல்லுது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் சமுத்திரக்கா ஜல், அதாவது ஜல்லாம் வாட்டர்னு அர்த்தம். சமுத்திரக்கா ஜல்னா அந்த ஓஷன்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டர். நீச்சே மீன்ஸ் கீழேன்னு அர்த்தம். தன்ஸ்தா ஜாத்தா தன்ஸ்தா மீன்ஸ் சுருங்கிக்கிட்டே வர்றது, கீழே வந்துகிட்டே, அதாவது கடல்ல இருக்க தண்ணியும் கம்மியாயிட்டே வருதுங்கிறத சொல்றாங்க. नेक्स्ट मैं अपने दूसरे भाइयों के पीछे पीछे चट्टान में घुस गई. மைனா நானு, अपने தன்னுடைய, அதாவது அந்த பூந்தோடைய, அதாவது அந்த மலைத்துளியோட, தூசரே மீன்ஸ் அனதர் இன்னொரு, பாயோ மீன்ஸ் பிரதர்னு அர்த்தம், இன்னொரு பிரதராக்கு, பீச்சே மீன்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணி, அது பின்னாடியே வந்து சட்டான் மீன்ஸ் ராக்னு அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய பாறையில குஸ்னா நுழையிறது, அந்த பாறைக்குள்ள நுழைஞ்சிருதுங்க. कई वर्षों में कई मिल मोटी चट्टान में घुसकर हम पृथ्वी के भीतर एक कोकले स्थान में निकले. கை வருஷம், கை மீன்ஸ் மெனி நிறைய, வருஷம் வருடங்கள், நிறைய வருடங்கள்ல, கை மீன்ஸ் நிறைய, மில்னா மைல், நிறைய மைல் தூரம், மோட்டே சட்டான்மே, மோட்டி மீன்ஸ் நல்லா திக்கா இருக்கக்கூடிய, நல்லா தடிமனா இருக்கக்கூடிய, சட்டான்னா ராக், அந்த பாறையில, குஸ்கர்னா உள்ள நுழைஞ்சு, ஹம் பிருத்திவிக்கே, ஹம்னா நாங்க, அதாவது அந்த அது பிரதரும் அந்த நம்மளுடைய மலைத்துளியும், பிருத்திவி மீன்ஸ் அந்த பூமி, நம்ம பூமியோடைய பீத்தர்னா இன்சைட்னு அர்த்தம், அந்த பூமிக்கு உள்ள, ஏக் கோக்கலே ஸ்தான்மே, கோக்கலே மீன்ஸ் ஹாலோ, வெற்றிடமா இருக்கக்கூடிய, ஸ்தானா பிளேஸ், ஒரு வெற்றிடமா இருக்கக்கூடிய பிளேஸ்க்குள்ள நிக்கலேன்னா வெளியில வருது, அது உள்ளே டிராவல் பண்ணுது இல்லையா, அது வெளியில வர இடம் ஒரு வெற்றிடமா இருக்கு. और एक स्थान में इकट्ठा होकर हम लोग ने सोचा कि क्या करना चाहिए. और மீன்ஸ் அண்ட் மற்றும், ஏக்னா ஒரு, ஸ்தானா பிளேஸ், ஒரே பிளேஸ்ல வந்துட்டு, பர் இக்டா மீன்ஸ் கேதர், ஒரு பிளேஸ்ல வந்து எல்லாரும் கேதர் ஆவாங்க, மலைத்துளிகள் எல்லாம் ஒரு பிளேஸ்ல வந்து ஒண்ணு சேருது. ஹோக்கர்னா ஒண்ணு சேர்ந்து, ஹம் லோகோனே, ஹம் மீன்ஸ் வி, லோகோ மீன்ஸ் பீப்புள், வி பீப்புள், நாங்க எல்லாரும் வந்துட்டு சோச்சா திங்க் பண்றது, யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, क्या करना चाहिए, क्याனா வாட், करना चाहिए வாண்ட், என்ன செய்யணும் அப்படின்னு அர்த்தம். क्या करना चाहिए என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. कुछ की सम्मति में वही पड़ा रखना ठीक था. कुछ மீன்ஸ் சிலருடைய சம்மதி மீன்ஸ் ஒப்புதல், கன்சென்ட், சிலருடைய அறிவுரைப்படி, வகி மீன்ஸ் தேர், அங்கவே, படா மீன்ஸ் அங்கவே இருக்கிறது, ஸ்டே தேர், அங்கவே இருக்கிறது, ரக்னா டீக் மீன்ஸ் ஓகே, அங்கே ஸ்டே பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. பரந்து மீன்ஸ் பட், ஆனா, ஹம்மே குச் உற்சாகி உவா பீத்தே, ஹம்மே மீன்ஸ் எங்க எல்லாருக்குள்ளயும், குச் மீன்ஸ் சம், சில வந்து உற்சாகி மீன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய, ஆர்வமா இருக்கக்கூடிய, ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்கக்கூடிய, யுவா மீன்ஸ் யூத், அதாவது இளைஞர்களும் இருக்கிறாங்க. பி மீன்ஸ் ஆல்சோ, அந்த கூட்டத்துக்குள்ள எல்லாம் இருக்காங்க, என்ன இருக்காங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் யூத் கூட இருக்கிறாங்க அங்க. வே ஏக் ஸ்வர் மே போலே, வே மீன்ஸ் தே, அவங்க எல்லாரும், ஏக் ஸ்வர்னா வார்த்தை, ஒரே ஸ்வரத்துல, ஒரே டோன்ல, போலேன்னா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, हम खोज करेंगे पृथ्वी के हृदय में घूम कर देखेंगे. हम மீன்ஸ் வி, நாங்க, கோஜ் கரேங்கே, கோஜ்னா தேடுறது, கோஜ் கரேங்கே, அதான் நாங்க தேட போறோம் என்னத்த, பிருத்திவிக்கே ஹிருதயமே, பிருத்திவினா உலகம், அதாவது பூமியோடைய ஹிருதயனா ஹார்ட், அதாவது சென்டர் பார்ட்ல, கூம்னா தேடுறது, அலைஞ்சு திரிஞ்சு,
தேக்கேங்கே தேக்கேங்கே மீன்ஸ் பார்க்க போறோம். அது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கி பீத்தர் கியா சிப்பா ஹுவா ஹை. பீத்தர் பீத்தர் மீன்ஸ் இன்சைட் உள்ள, கியா கியா மீன்ஸ் வாட் என்ன வந்து, சிப்பா சிப்பா மீன்ஸ் ஐடு அதாவது மறைஞ்சு இருக்கிறது. சிப்பா ஹுவா ஹை என்ன உள்ள மறைஞ்சிருக்குங்கிறத நாங்க தேடி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. நெக்ஸ்ட் अब हम शोर मचाते हुए आगे बढ़े तो एक ऐसे स्थान पर पहुंचे. अब மீன்ஸ் நான் இப்ப வந்துட்டு ஹம் மீன்ஸ் வி நாங்க வந்துட்டு ஷோர் மஜாத்தே மீன்ஸ் அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே ரொம்ப ஆர்வமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலையா, அது சோர் மச்சாத்தேன்னு சொல்லுவோம். ஓகே, ஆகே படே ஆகே மீன்ஸ் முன்னாடி, படேனா இன்க்ரீஸ் ஆகுறது, அதாவது முன்னேறி போறது. தோ ஏக்னா ஒரு, ஐசே ஸ்தான் பர் ஐசே மீன்ஸ் இதே மாதிரியான, இப்ப சொல்ல போது இல்லையா அந்த மாதிரியான ஸ்தானா பிளேஸ், அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல பகுஞ்சேனா போய் ரீச் ஆகுது, போய் சேருதுங்க. என்ன இடம்னு நமக்கு சொல்லல இன்னும். ஜஹா டோஸ் வஸ்து கா நாம் பி நாத்தா. ஜஹா மீன்ஸ் தேர், அந்த இடத்துல. டோஸ் மீன்ஸ் திடமான சாலிட்னு அர்த்தம். டோஸ் வஸ்து அப்படின்னா திட பொருள், அதாவது சாலிட் ஆப்ஜெக்டுக்கான நாம் பி நாத்தா. நாம்னா பேரு கூட அங்க இல்லையா, அதாவது சாலிடுங்கிற பேரு கூட அந்த இடத்துல இல்ல. எல்லாமே எப்படி இருக்கு, லிக்விடோ இல்ல வேற ஏதோ ஃபார்ம்ல தான் இருக்குது. படி சட்டானு லால் பீலி படி தி. படி மீன்ஸ் பிக், ரொம்ப பெரிய சட்டானே மீன்ஸ் ராக்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய ராக்ஸ் பாறைகள் வந்து லால் மீன்ஸ் ரெட் கலர், பீலினா எல்லோ கலர், ரெட் கலர்லயும் எல்லோ கலர்லயும் படினா இருக்குது அப்படிங்கறத சொல்லுது. और नाना प्रकार की धातुएं इधर उधर बगने को उतावली हो रही थी. और மீன்ஸ் அண்ட் மற்றும், நானா பிரகார்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன கி தாத்து மீன்ஸ் மினரல்ஸ். தாத்து மீன்ஸ் அங்க இருக்கக்கூடிய நிறைய மினரல்ஸ் வந்து இதர் உதர் மீன்ஸ் இயரந்தர், அங்கேயும் இங்கேயும் சொல்லுவோம் இல்லையா, அதை இதர் உதர்ன்னு சொல்லுவோம். பக்னேனா ஃப்ளோ ஆகுறது, அதாவது பாஞ்சு போகிறது. உத்தாவலி ஹோரகி உத்தாவலி மீன்ஸ் ஆரவாரமா ரொம்ப ஃபாஸ்டா வேகமா போகும் இல்லையா, பக்னேக்கும் உத்தாவலி ஹோரகி, அதாவது அது பாஞ்சு போறதுல சவுண்ட் நிறைய ஆரவாரமா போகிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட், இசி ஸ்தான் கே ஆஸ்பாஸ் ஏக் துர்கட்னா ஹோத்தே பச்சி. இசி ஸ்தான் அந்த பிளேஸ்ல ஆஸ்பாஸ் மீன்ஸ் நியர்பை, பக்கத்துலன்னு சொல்லுவோம் இல்லையா, அக்கம் பக்கத்துல. துர்கட்னா மீன்ஸ் ஒரு பேட் இன்சிடென்ட். ஹோத்தே பச்சி, அது நடக்கிறதுல இருந்து பச்சினா காப்பாத்துறேன், அதாவது காப்பாற்றப்பட்டு இருக்குதுங்க. हम लोग अपनी इस खोज से इतने प्रसन्न थे कि अंधाधुंध बिना मार्ग देख के बढ़े जाते थे. हम மீன்ஸ் வி நாங்க, லோக்னா மக்கள், அதாவது வி பீப்புள் நாங்க எல்லாரும் வந்து, அப்படின்னா எங்களுடைய ஹிஸ் கோஜ் தேடல் அர்த்தம். இந்த தேடல்ல வந்து இத்தனை பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை மீன்ஸ் ஹாப்பி, அவ்வளவு ஹாப்பியா. எவ்வளவு அப்படின்னா அந்தாது வந்து பினா, அந்த மீன்ஸ் குருட்டுத்தனமா, அதாவது கண்மூடித்தனமா. பினா மீன்ஸ் வித்தவுட், அதாவது பார்வையை பார்க்காம. பினா மார்க் தேக்கே, பினா மார்க் மீன்ஸ் வழின்னு அர்த்தம். பினா மார்க் அப்படின்னா வழிய கூட அவங்க பார்க்காம, தேக்கே மீன்ஸ் பாக்குறது, பினா தேக்கேன்னா பார்க்காம, அதாவது அவங்க கண்மூடித்தனமா மார்க்கம், அதாவது வழி எப்படி இருக்குன்னு கூட பார்க்காம படே ஜாத்தே மீன்ஸ் மூவிங் ஃபார்வர்ட், படே ஜாத்தே மீன்ஸ் அவங்க முன்னேறி போயிட்டே தான் இருக்கு.